சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் போட்டியிட்டுள்ளார். இதுகுறித்து ஆர்கே நகர் தொகுதி மக்களின் கருத்துக்களையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தற்போது பார்க்கலாம். ஒரு சிஎம் தொகுதியில் நிற்கிறது, மீண்டும் தொகுதியில் நிற்கிறது, செலக்ஷன் பண்ணி நிற்கிறதுனா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஐடிஐ காலேஜ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாளை எங்கள் பிள்ளைங்கள்லாம் பக்கத்திலே படிக்க எங்கள் கண்காணிப்பிலே இருக்கோம். அதே மாதிரி பஸ் வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் போக்குவரத்துலாம் கொஞ்சம் நல்லா உடனே அந்த மினி பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அம்மா சில நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தாலிக்கு தங்கம், 2 பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்காக இது பண்றது, இந்த மினி பஸ் விட்டுருக்காங்க. அம்மா உணவகம் செஞ்ச மக்களுக்காக அம்மா உணவகத்தால பயன்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இப்போ படிக்கிற பசங்க லேப்டாப்லாம் தராங்க. நல்ல இப்ப ஸ்காலர்ஷிப்லாம் நல்லா தந்திருக்காங்க. இந்த வாட்டி அம்மா தான் வரணும்னு எல்லாம் ஆசைப்படுறேன். முக்கியமா வாவுசன்ல ஒயின் ஷாப்பு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மதுக்கடையெல்லாம் ரொம்ப முக்கியமா க்ளோஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிக்கிறாங்க. அப்புறம் அம்மா காப்பீட்டு திட்டம் அதெல்லாம் கொண்டு போனா நல்லா பாக்குறாங்க. சொல்ல போனா நிறைய பண்ணிருக்காங்க. உதவி அம்மா உணவகம் வந்திருக்கு. நிறைய ஏழை மக்கள் அதனால பயனடைகிறாங்க. எங்க தொகுதியில இந்த ஒயின் ஷாப் முற்றிலுமா அகற்றணும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த 5 வருஷம் சரியில்ல சார். இப்ப அவங்க நின்று இடைத்தேர்தல் இன்னொன்னதான் சார் இங்க ஆர்கே நகர் பகுதியே கொஞ்சம் வேலை நடக்குது. அது தேர்தல் அறிவிச்ச ஒன்னதான் இந்த பார்க் வேலை நடக்குது. எல்இடி லைட், இந்த சிமெண்ட் ரோட்லாம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த ரோட்லாம் போட்டு இப்பதான் இவங்க எப்ப இடைத்தேர்தல் கழிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் ஆர்கே நகர் பகுதியே வேலை நடக்குது. எத்தனை எம்எல்ஏ தாங்க அவங்க கூட இந்த வேலை நடக்குது.